பால்மணி செம்மணி தினாமணி பேசுறீங்க ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்குள்ள ஜாதகம், அந்த உதவி ஜாதகம் இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து கூட இதெல்லாம் உங்களால் வெற்றி பெற முடியல. மனைவி வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. அதனால மனைவி வந்து எங்க ஜோசியரை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஜோசியரை பார்த்து பொறுத்துக்குன்னு சொல்லிட்டாங்களா? அதை எங்க ஜோசியரை பார்த்து நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அதனால மனைவி எடுத்துட்டாங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. நீ சொல்லாம நான் சொல்றீங்க. ஆமா, இது வாழ்க்கை. இதெல்லாம் எங்களை ஜோசியரை பார்த்துக்கணும், அந்த பொருத்தம் பார்க்கணும். நிறைய பேர் வந்து பாருங்க எங்கிட்ட ஜோசியம் பார்த்து பொருத்தம் பார்த்தோம் நல்ல மன வாழ்க்கை சிறு சிறுமா வாழ்றாங்க, ஓன வாழ்றாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கு அனுபவிக்க முடியல. சொல்லுங்க, பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியல. அனுபவிக்க முடியுதா? எவ்வளவு முயற்சி பண்ணி முடியல. அதே கடன் தொல்லை இருக்குது. கவர்மெண்ட் வேலை செய்றீங்க. சொல்லுங்க, கவர்மெண்ட் வேலை செய்றீங்க. சொத்து அடமானம் வச்சு மீட்ட முடியல. வாங்கின என்ன குடும்பம் இல்ல, வட்டிக்கு நேரிட்டு மட்டும் இல்ல. ஐயா நான் சொல்றதா ஜோசி உண்மையா போய் ஐயா? ஐயா நீங்க சொல்லாம எந்த ஊர்ல இருக்கீங்க? எந்த ஊர் நீங்க? எனக்கு தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டமா? என்ன ஒரு தூத்துக்குடி மாவட்டம்? ஒரு குருமலைன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அது பக்கத்துல மேலப்பூர் கிராமம் இருக்கு. ஆமா ஐயா, இது மாதிரி ஜோசியர் கேள்விப்பட்டீங்களா? நீங்க சொல்லாம நான் சொல்ற ஜோசியர் ஐயா. நான் சொன்ன ஜோசியில உண்மையா பொய்யா? பொய்யில்ல, கரெக்டா இருக்கு. 100க்கு 100 உண்மை, மாற்றம் கிடையாது. ஆமா, நான் சொல்ற ஜோசி உண்மையா தான். நான் செய்ய பரிகார வேலை செய்யுமா செய்யாதா? கண்டிப்பா செய்யும். ஆமா, நீ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க பட்ட கஷ்டம் பட மாட்டீங்க. உங்க 2 மகளும் நல்ல எதிர்காலம் அமையும், நல்ல வருமானம் ஒரு குடும்பத்துல. இப்ப வந்து போனா இன்னொரு வாழ்க்கை அமைச்சிக்கலாம்னு பாத்தீங்க. இந்த குழந்தைக்கோசம் வாடான்னு முடிவு எடுத்துட்டீங்க. நம்ம பட்ட கஷ்டம் பொண்ணுக்கு படக்கூடாது. உங்களை நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா உண்மையாதான். உண்மை இல்லைங்க? ஆமா, கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 4 பேர் நம்ம மதிப்பு மரியாதை கௌரவமா இருக்கீங்க. அதான் உங்க பசங்க எந்த கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்களும் நீண்ட ஆயுசா வாழணும். சொல்லுங்க. அதே இடத்துல வந்து போனா கல்யாணம் பண்ண சொல்ல பசங்களுக்கு என்ன வந்து பாருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை மாதிரி அமைய கூடாது. உங்களுக்கு வந்து அமைஞ்ச மாதிரி செவ்வாய் தோஷத்தால் தான் மனைவி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பசங்களுக்கு ஜாதகம் பார்த்து நல்ல எதிர்காலம் அமைகிற மாதிரி, நல்ல வாழ்க்கை அமைகிற மாதிரி பாத்துங்க. உங்க குடும்பம் இனிமேல் நல்லா முன்னுக்கு வர மாதிரி பண்ண போதுமா? ஐயா இது மாதிரி ஜோசியத்தை உலகத்துல கேள்விப்பட்டீங்களா? நீங்க சொல்லாம சொல்ற ஜோசியர் இதுவரை கேள்விப்பட்டீங்களா? ஆமா, டிவி பார்த்தோன்னா கரெக்டா சொல்றீங்க. சொல்றேன் இல்லையா? கண்டிப்பா. நன்றி வணக்கம்.